வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு அழகான காதல் கதை தாங்க கேட்க போறோம். அந்த அழகான காதல் கதை பெயர் தெரியுமா? ஒரு ஹக்கும் காதலும். இது நம்ம சேனல் ஸ்டோரி குரு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஒரு ஹக்கும் காதலும் கதையை கேட்கலாமா? அன்றைக்கு திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்றாலே பரபரப்பான நாள். பிரியாவுக்கும் அதே போல்தான் ரொம்ப பரபரப்பாகவே இருந்தாள். நேரமாக எழுந்திருத்து அவசரமாக ஆஃபீஸுக்கு கிளம்பினாள். ஏய் இருடி, ஒரு தோசையாவது சாப்பிட்டு போய் என்று அம்மா கூப்பிட, அம்மா இல்லைம்மா லேட் ஆயிடுச்சு, நான் ஆஃபீஸில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு பிரியா அவசரமாக கிளம்பினாள். பஸ் ஸ்டாப்புக்கு போனால் அவளுடைய பஸ்ஸும் வந்தது. பஸ்ஸை ஏறி அவளுடைய ஆஃபீஸ்க்கு சென்று விட்டாள். அன்னைக்கு பிரியா மட்டும் இல்லைங்க, எல்லாருமே கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்தாங்க. ஏன்னா அவள் வேலை செய்கிறது பேங்க். ஸோ திங்கக்கிழமையில் அதனால் கொஞ்சம் அங்கே ரஷ்ஷாகவே இருந்துச்சு. அன்றைய தினம் முழுவதுமே பிரியாவுக்கு ரொம்ப வேலை அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப டயர்டாக இருந்தாள். மதியம் 1 மணி ஆச்சு. லஞ்ச் நேரம் வந்தது. அதனால் பிரியா அவள் தோழி தீபாவை கூப்பிட்டு சாப்பிட சென்றாள். இருவரும் கேண்டீனுக்கு சென்று சாப்பிடத் தொடங்கினார்கள். பிரியா பேசிக்கொண்டே இருந்தாள். ஆனால் தீபா மௌனமாகவே இருந்தாள். அப்பொழுது பிரியாவுக்கு சந்தேகம் வந்தது. என்ன தீபா, ரொம்ப சோகமாக இருக்க, என்ன பிரச்சனை என்று தீபாவிடம் கேட்டாள். அதற்கு தீபா, ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை சாப்பிடாமல் கையில் பிணிந்து கொண்டே இருந்தாள். இல்லை தீபா, உன்னோட முகமே சரியில்லை, என்ன பிரச்சனை சொல்லு, சொன்னால் தானே தெரியும், இப்படி இருந்தால் எப்படி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரியா, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சோகமாகவே உட்கார்ந்துருந்தாள். இருந்தாலும் பிரியாவுக்கு மனது கேட்கவில்லை. ஏய் சொல்லு, எதனாலும் நான் கேட்பேன்ல, சொல்லுடி ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரியா, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லும் பொழுதே அவள் வாய்ஸில் கொஞ்சம் கணக்கணப்பு இருந்தது. அதற்கு பிரியா தீபாவிடம், ஏண்டி வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, இல்லை ரமேஷ் கூட பிரச்சனையான் என்று கேட்டாள். ரமேஷ் வேறு யாரும் இல்லை, தீபாவின் காதலன். தீபா அப்போது மௌனமாகவே இருந்தாள். உடனே பிரியா, இது கண்டிப்பாக ரமேஷ் ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும், ஏன் உங்கள் 2 பேருக்குள்ளே சண்டையா, என்னாச்சிடி சொல்லு அப்படின்னு கேட்டாள். அப்பயுமே தீபா மௌனமாகவே தான் இருந்தாள். பிரியாவுக்கு டென்ஷன் அதிகமாயிருச்சு. ஏண்டி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், இப்படி அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம், சொல்லுனா சொல்லு, இல்லைன்னா பிரச்சனை இல்லை விட்டுரு அப்படின்னு சொல்ல தீபா அழ ஆரம்பித்து விட்டாள். என்னடி அழுற, சரி சரி அமைதியாக இரு, வா நம்ம அந்த பக்கம் போகலான்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில் போய் 2 பேரும் உட்கார்ந்தாங்க. பிரியா தீபா கையை பிடிச்சா. என்னடி சொல்லு, என்ன பிரச்சனை, ஏன் உங்கள் 2 பேத்துக்குள்ளேயும் ஏதாச்சும் சண்டை வந்துருச்சா, சொல்லுடி அப்படின்னு கேட்க தீபா அழுதுகிட்டே சொல்ல ஆரம்பிச்சா. பிரியா, ரமேஷ் என்னை நல்லா ஏமாற்றிட்டான், அவனை நான் எவ்வளோ நம்பினேன், ஆனால் என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு தீபா அழ தொடங்கினாள். சரி சரி அழாத தீபா, என்ன பண்ணுனா ரமேஷ் சொல்லு அப்படின்னு பிரியா கேட்டாள். நேற்று நாங்கள் 2 பேருமே ஆஃபீஸ் முடிஞ்சோன்னு பக்கத்தில் இருக்கிற காஃபி ஷாப் போயிருந்தோம். 2 பேருமே காஃபி ஆர்டர் பண்ணி உட்காந்துட்டு இருந்தோம். நல்லா தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்போது திடீர்னு ரமேஷ் திரும்பி பார்க்கும்போது அவளுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு உட்காந்துருந்தா. உடனே ரமேஷ் இங்கிருந்து எந்திரிச்சிட்டு போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேச தொடங்கினா. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக செம ஸ்டைலாக கொஞ்சம் அரைக்குறை ஆடையோடு இருந்தான். அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆனால் ரமேஷ் போய் ரொம்ப சிரித்து பேசிகிட்டு இருந்தா. 2 பேரும் ஹக் பண்ணிட்டாங்க. என்னால் பார்க்கவே முடியலடி, ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. நான் இருக்கிறது கூட தெரியாமல் ரமேஷ் ரொம்ப நேரம் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். ஆனால் என் காலை கூட பிக் பண்ணாமல் அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி பேசிகிட்டு இருக்காண்டி. எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த டென்ஷன்லேயே நான் உட்காந்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து அந்த பொண்ணு போன பிறகு தான் என்கிட்டயே வந்தான். அவன் வந்த உடனே காஃபி ஷாப்னு கூட பார்க்கலடி, பயங்கரமாக திட்டிட்டேன். அதில் அவனும் டென்ஷன் ஆகி அவனும் திட்ட ஆரம்பிச்சிட்டான். சண்டை பெருசான உடனே ரமேஷ், உன்ன மாதிரி சைக்கோ கிட்ட என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி பைக் எடுத்துகிட்டு போயிட்டாண்டி. நானும் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி கிளம்பி போயிட்டேன். வீட்டுக்கு போன உடனே கொஞ்ச நேரத்தில் டென்ஷன் குறைஞ்சி அவனே கால் பண்ணுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்டி. ஆனால் அன்றைக்கி ஃபுல்லுமே அவன் கால் பண்ணவே இல்லை. ஏன் இப்போ மட்டுமே கால் பண்ணவே இல்லை. நைட்டெல்லாம் தூங்காமல் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அவன் கால் பண்ணுவான்னு. ஆனால் காலே பண்ணல. சரின்னு காலையில் கால் பண்ணால் என்னுடைய ஃபோனை கூட பிக் பண்ணவே இல்லை. 100 டைம்ஸ் பண்ணியிருப்பேன் தெரியுமா. ஐயோ சரி 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 அழாத, ரமேஷ் உன்னை விட்டு எங்கும் போக மாட்டார், உன் கூட தான் இருப்பார் சரியா. ஃபஸ்ட்டு நீ என்ன தப்புன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு பிரியா சொன்னாள். ஏன் தப்பு இதில் ஒன்றுமே இல்லடி. ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு நீ ரமேஷ்க்கு கால் பண்ணு, பேசி சரி பண்ணிக்கலாம். ரமேஷ்க்கு மறுபடியும் தீபா கால் பண்ணால். ஆனால் ரமேஷ் எடுக்கவில்லை. அதனால் பிரியா வந்து தீபாட்ட நம்பர் வாங்கி பிரியா கால் பண்ணால். கொஞ்ச நேரத்தில் ரமேஷ் எடுத்தார். ஹலோ, யார் பேசுகிறது? நான் வந்து தீபாவோட ஃப்ரெண்டு பிரியா பேசுகிறேங்க.
தீபா ஃப்ரெண்ட் பிரியா. ஓ! ஓகே, ஓகே. தெரியும், தெரியும். உங்கள பத்தி நெறைய சொல்லியிருக்காங்க தீபா. சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஃப்ரீயா இருக்கீங்களா? லஞ்ச் டைம் தான் இது. ஃப்ரீயா தான் இருக்கேன். சொல்லுங்க. நான் எதுக்கு கால் பண்ணேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தெரியும் சொல்லுங்க. பக்கத்துல தான் இருக்காளா அவ? ஆமாங்க. சாப்பிடவும் மாட்டேங்கிறா. அழுதுகிட்டே இருக்கிறா. நீங்களும் கால் பண்ண மாட்டேங்கிறீங்களாம்மா? அவ கால் பண்ணாலும் பிக் பண்ண மாட்டேங்கிறீங்களாம்மா? ரொம்ப நெனச்சு நெனச்சு அழுதுகிட்டே இருக்கிறா. நீங்களே சொல்லுங்க. எப்படி பிக் பண்ண முடியும்? நேத்து அவ்ளோ அலப்பற பண்ணிட்டா காஃபி ஷாப்ல. நான் சொல்ல வர்றது கூட கேட்க மாட்டேங்கிறா. அவ்ளோ கன்னா பின்னான்னு திட்டுறா. எல்லாரும் ஒரு மாரி பார்த்தாங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருச்சு. அதனால தாங்க வந்துட்டேன். இன்னியுமே அவள நெனச்சா டென்ஷன் குறையவே இல்லங்க. அதனால தான் அவ ஃபோன் பண்ணா அட்டெண்ட் பண்ண முடியல என்னால. ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறது தான் காதல். ஆனா, என்ன புரிஞ்சுக்காத அவகிட்ட எப்படிங்க நான் பேச முடியும்? என்ன நடந்துச்சுன்னு? நானே சொல்றேங்க. காஃபி ஷாப்ல ஒரு பொண்ணுகிட்ட நான் பேசினேங்க. அதனால தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அந்த பொண்ணு யாரும் இல்லைங்க, என்னோட கம்பெனியோட ஹெச்ஆர். அவங்க பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல படிச்சவங்க. அதனால அவங்க கல்ச்சர் வந்து வேற மாரி இருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள பார்த்த உடனேயே ஹக் பண்ணுவாங்க. அது அவங்களோட மேனரிசம். அப்படி தான் என்னையும் ஹக் பண்ணாங்க. இதில நான் அவங்கள தள்ளி விட்டேன்னா, எவ்வளோ ஒரு அநாகரிகமான செயலா இருக்கும். அதனால தான் நான் அதை கேஷுவலாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் அதை அவள் பெருசாக ஆக்கிட்டா. நான் என்ன சொல்ல வரேன்னு கூட அவள் காது கொடுத்து கேட்கல. ஹக் பண்ண உடனே நாங்கள் 2 பேரும் க்ளோஸுன்னு அவளே முடிவு பண்ணிக்கிட்டா. காஃபி ஷாப்பில் கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கேட்க முடியாத வார்த்தைகளெல்லாம் பேசினா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால தான் நான் வெளியே வந்துட்டேன். உங்களுக்கே தெரியும் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி 5 வருஷமாச்சு. இவ்வளோ நாட்கள் ஆகியும் என்ன அவள் புரிஞ்சுக்காமல் இருந்தால் எப்படிங்க? நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க. ஆனால் என்னென்னா ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது எப்பவுமே அப்படி தான். நம்ம ரொம்ப லவ் பண்ணுறவங்க, நம்ம விரும்புகிறவங்க இன்னொரு பெண்கிட்டேயோ இன்னொரு ஆண்கிட்டையோ பழகும் பொழுது எல்லாருக்குமே வர பொசசிவ்னஸ் தான் அவளுக்கும் வந்திருக்கு. நீங்கள் சொல்கிறதும் சரிதான். ஆனால் என்னை புரிஞ்சுக்கணும் இல்லைங்க நான் என்ன சொல்ல வரேன்னு. எனக்கு கொஞ்சம் கூட ஸ்பேஸ் கொடுக்காம அவளே தப்பாக நினச்சிட்டா எப்படிங்க? நீங்களே சொல்லுங்கள். ஓகேங்க, நான் சொல்லி புரிய வைக்கிறேன். ஆனால் ப்ளீஸ் கொஞ்சம் அவள் கால் பண்ணால் அட்டன் பண்ணுங்கள். அவளை பார்க்குறக்கே ரொம்ப பாவமாக இருக்குது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நானே அவளுக்கு ஈவினிங் கால் பண்ணலான்ட்டு தான் இருந்தேன். நீங்கள் அவளுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க, அது போதும். கண்டிப்பாக சொல்லி புரிய வைக்கிறேங்க. 2 பேரும் சண்டை போடாமல் சந்தோஷம் இருந்தால் எனக்கு ஹாப்பி தான். ஃபோன் வைக்கட்டுங்களா? ஓகே சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபோனை கட் பண்ணாங்க. பிரியா ஃபோன் கட் பண்ண அடுத்த நிமிடமே தீபா ஒடியந்தாள். என்னாச்சுடி? ரமேஷ் ஃபோன் அட்டன் பண்ணானா? என்னடி சொன்னா? சொல்லு சொல்லு அப்படின்னு பறந்தாள். உடனே பிரியா, பொறுமையாக இருடி. இந்த பொறுமை இல்லாத தனத்தினால தான் இவ்வளோ பிரச்சனையுமே நடந்துச்சு. என்னது நான் பொறுமையாக இல்லையா? யார் அவன் சொன்னானா? மீண்டும் அவளிடம் சண்டைக்கு வந்தாள். பாத்தியா எங்கிட்டயே நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிற? அப்போ அவர் என்னென்ன பண்ணியிருப்ப? என்னை பற்றி தப்பாக சொல்லியிருக்கிறாரு, அதனால தான் நீ இந்த மாதிரி பேசுகிற. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. நான் சொல்கிறத கொஞ்சம் நீ பொறுமையாக கேளு. அப்போ தான் உன்னால் புரிஞ்சிக்க முடியும். சரி சொல்லு, என்ன? நேற்று வந்து கஃபேயில் நடந்துச்சு தெரியுமா? ஆமாம், கஃபேயில் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? அவர் ஒரு பொண்ணை போய் ஹக் பண்ணார். ஐயோ, ஒரு பொண்ணை போய் ஹக் பண்ணான்னு சொல்கிறியே, அந்த பொண்ணு யாருன்னு நீ கேட்டியா? இதை வேற போய் கேட்கணுமா? பார்த்தியா, இந்த தப்பு தான் நீ பண்ணுற. அந்த பொண்ணு யாரும் இல்லடி. அந்த பொண்ணு அவங்க ஆஃபீஸோட ஹெச்ஆராம். ஹெச்ஆர்னா அவர் ஹக் பண்ணுவாரா? இரு நான் சொல்கிறத முதல்ல கேளு. அந்த பொண்ணு வந்து ஃபாரினில் படித்த பொண்ணு, ஓகேவா? ஹக் பண்ணுறது அவங்க கல்ச்சரில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நம்ம கல்ச்சரில் ஒரு தப்பான விஷயம், அவ்வளோதான். ஓகேடி, நீ சொல்கிறதாவே இருக்கட்டும். அந்த பொண்ணு ஃபாரினில் படித்த பொண்ணு, அதனால் கல்ச்சர் வேறு. ஆனால் இவர் நம்ம ஊர் தானே, இவருக்கு நம்ம கல்ச்சர் பற்றி தெரியுமில்ல? இல்லை தீபா, நீ தப்பான ஆங்கிளில் பார்த்தா தப்பாக தான் தெரியும். ஏன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க? இங்கே பாருடி, நார்மல் லைஃப்பை புரிஞ்சுக்கோ. அவங்க வந்து ஒரு ஆஃபீஸ் ஹெச்ஆர். அவங்க வந்து ஹக் பண்ணும் பொழுது சீப்போன்னு தள்ளி விடவா முடியும்? இது எவ்வளோ ஒரு அநாகரிகமான செயலாக இருக்கும், நீயே யோசிச்சுக்கோ. அதே மாதிரி நானும் யாரையாச்சும் ஹக் பண்ணால் இவர் விட்டுருவாரா? ஏண்டி, இன்னுமே நீ பாட்டி காலத்திலேயே இருக்க. எவ்வளோ ட்ரெண்ட் வந்துருச்சு. இந்த ட்ரெண்டுக்கு வாடி. அப்போ தான் ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியும். இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது. என்னது பாட்டியா? நானும் இந்த ட்ரெண்டு தாண்டி. இவர் சொல்லியிருக்கணுமில்ல ஹெச்ஆர்னு. அதுக்கு நீ கேப் கொடுத்துருக்கணும். நீ வந்த உடனே லபோதிபோன்னு கட்ட ஆரம்பிச்சின்னா அவர் எங்கே சொல்ல முடிஞ்சது? ஓகேடி, நான் பண்ணது தப்பு தான். எங்கூட பேச வர மாட்டாரா? என்ன சொன்னார் சொல்லு. உங்கள் 2 பேர்த்துக்கும் செட் ஆகாதான், அதனால் இனிமேல் அவளை கால் பண்ண வேண்டாம்னு சொல்ல சொன்னார். என்னடி சொல்கிற? நிஜமாவா? மறுபடியும் அழ தொடங்கினாள் தீபா. நான் சும்மா தான் சொன்னேன், உடனே அழுதுறாத. அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. என்ன பிரியா, என்னோடய லவ் உனக்கு விளையாட்டா போச்சா? நான் எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன ஜோக் பண்ணிகிட்ருக்கியா? சரி டென்ஷன் ஆகாத தீபா, நான் சும்மா தான் சொன்னேன். நீ கால் பண்ணு, கண்டிப்பாக ரமேஷ் எடுப்பார்.
உடனே தீபா ரமேஷ்க்கு கால் பண்ணா. ரமேஷும் ஃபோன் அட்டன் பண்ணாங்க. 2 பேரும் பேச தொடங்கினாங்க. காதலும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தீபா, நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். காதலுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். அதை விட சந்தேகப்படக்கூடாது. சந்தேகத்தினால எவ்வளோ லவ் பிரிஞ்சிருக்கு தெரியுமா? நீயும் தப்பு பண்ணி உன் லைஃபை கெடுத்துக்காத. இனியாவதும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரியா. நீ இல்லைன்னா மறுபடியும் எங்கள் லவ் சேர்ந்துருக்காது அப்படின்னு சொல்லி பிரியாவுக்கு ஒரு அழகான ஹக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து தீபா கிளம்பினாள். மறுநாள் தீபா தன்னை அழகாக மேக்கப் பண்ணி கொண்டு ரமேஷை பார்ப்பதற்காக பார்க்குக்கு சென்றாள். ரமேஷ் வருவானா என்று ஒரு மரத்தின் அருகில் வெயிட் பண்ணி அவனை பார்த்து கொண்டிருந்தாள். கொஞ்ச நேரத்திலே ரமேஷ் அங்கு வந்தான். தீபாவை தேட ஆரம்பித்தான். தீபாவை பார்த்து விட்டான். அவளை பார்த்ததும் அவன் கண்களில் காதலும் சந்தோஷமும் நிறைந்திருந்தது. ரமேஷை பார்த்ததும் ஓடி வந்து அவனை கட்டி அணைத்தாள் தீபா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்கள் கோவெல்லாம் குறைஞ்சிருச்சான்னு ரமேஷ் கேட்டான். சாரி ரமேஷ், அன்றைக்கி உன்னை புரிஞ்சுக்காம கண்டபடி திட்டிட்டேன். டென்ஷனாக இருந்தேனா, அதனால் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. சாரி ரமேஷ், ரொம்ப ரொம்ப சாரி. ஓகே அழாத. அங்கே பாரு, மேக்கப்பெல்லாம் அழியுது. என்னை புரிஞ்சுக்கிட்டீல, அதுவே போதும். இனி இந்த மாதிரிலாம் சந்தேகப்படக்கூடாது. எதாக இருந்தாலும் எங்கிட்டயே நீ ஓப்பனாக கேளு, ஓகேவா? ஓகேடா, இனிமேல் கண்டிப்பாக இந்த தப்பு பண்ண மாட்டேன். ஆனால் தயவு செஞ்சு நான் ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணு. உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்கவே முடியல தெரியுமா? இல்லை தீபா, என்னை நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன். ஓகே சரி, இங்கே வா அப்படின்னு சொல்லி தீபாவை அருகில் அழைத்து கட்டி அணைத்தான். இனிமேல் உன்னை தவிர நான் யாரையுமே ஹக் பண்ண மாட்டேன், ஓகே என்று சொல்லி 2 பேருமே ஹக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புனாங்க. ஒரு ஹக்கால் பிரிந்த காதல் ஒரு ஹக்கால் சேர்ந்தது. அவ்வளோதான் இந்த ஹக்கும் காதலும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி நிறையா அழகான லவ் ஸ்டோரிஸ், க்ரைம் ஸ்டோரிஸ், நாவல் ஸ்டோரிஸ், திகில் ஸ்டோரிஸ் எல்லாம் இந்த சேனலில் சொல்ல போகிறாங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம சேனல் ஸ்டோரி குரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.